குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது நட்சத்திர வடிவத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில், ஒற்றை கல்லால் செதுக்கிய நந்தி, ஹனம்கொண்டாவில் இருக்கும் ஒரு காக்கத்திய அதிசயம். எந்த கோணத்தில் பார்த்தாலும் தூண்கள் மட்டும்தான் தெரியும். அதனால்தான் 1000 தூண் கோயில் என்ற பெயர் வந்ததோ? இதுதான் வாரங்கல் 1000 பில்லர் டெம்பிள். உள்ளே சென்று தூண்களின் பின்னணியை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாமா? இந்த கோயில் ஸ்ரீ ருத்ரேஸ்வரர் சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலம் இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த கோயில் கிபி 1163ஆம் ஆண்டு காக்கத்திய அரசர் ருத்ரதேவர் அவர்களால் கட்டப்பட்டது. நாம் உள்ளே வந்ததும் முதலில் இந்த கோயிலின் தெப்பக்குளத்தை காணலாம். இதன் வடிவம் சிறிது வித்தியாசமாக உள்ளது. இங்கு தெரியும். இந்த வாயிலை பார்க்க ஆச்சரியமாக உள்ளது. பிரம்மாண்ட ராஜகோபுரம் இல்லை, அதிக வேலைப்பாடும் இல்லை. ஒரு எளிமையான வழியாக தெரிகிறது. ஒருவேளை இது காக்கத்தியர்களின் கட்டிடக்கலை முறையாக இருக்கலாம். வாயிலை கடந்து உள்ளே வந்ததும் இங்கு 2 மண்டபங்கள் இருக்கின்றன. ஒரு மண்டபத்தில் சிவன் சன்னதி, மற்றொரு மண்டபமோ இந்த கோயிலுக்கு 1000 தூண் என்ற பெயர் வந்ததற்கான காரணத்தை வெளிப்படுத்தும் மண்டபம். முதலில் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மண்டபத்தில் சுற்றி எங்கு பார்த்தாலும் தூண்கள் முடிவில்லாமல் தொடர்வது போல தெரிகிறது. அந்த காட்சியே 1000 பில்லர் டெம்பிள் என்ற பெயர் வருவதற்கு காரணமாக இருந்ததாக கருதப்படுகிறது. இது நட்சத்திர வடிவிலான மேடையின் மீது மிகவும் உயரமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திர வடிவமைப்பு காக்கத்தியர் கால கட்டிடக்கலையின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இந்த மண்டபத்தை அருகில் நின்று பார்ப்பதை விட தள்ளி நின்று பார்க்கும்போதுதான் இதன் உயரம் தெரிகிறது. இந்த மண்டபத்தில் நடந்து செல்லும் மனிதர்களுடன் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதன் பிரம்மாண்டம் உணரப்படுகிறது. இங்கிருக்கும் இந்த உயரமான வாயில் வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும். இதன் உயரமும் இதில் இருக்கும் வேலைப்பாடும் நம்மை வியக்க வைக்கிறது. வாயிலை கடந்து உள்ளே வந்து பார்த்தால் இது ஒரே வடிவிலான தூண்களால் சூழப்பட்ட மண்டபமாக இருக்கிறது. இந்த தூண்களை பார்க்கும்போது ஒரே பெரிய கல்லில் செதுக்கியது போல தெரியும். ஆனால் அது உண்மை இல்லை. இவை அனைத்தும் பல துண்டுகளாக செதுக்கப்பட்டு கோர்க்கப்பட்டவை. இது காக்கத்தியர் கால தொழில்நுட்ப அறிவின் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இது கருதப்படுகிறது. இங்கு 4 புறமும் பெரிய கல் வாசல்கள் இருக்கின்றன. அதில் ஒரு வாசல் இங்கு உள்ளே வரும் வழி. மற்றவை அனைத்தும் வெளியே நின்று சுற்றி பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டவை. அதில் ஒரு வழியாகத்தான் நாம் இப்போது வெளியே போகிறோம். இங்கு இருக்கும் 4 கல் வாயில்களும் ஒரே மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த கோயில் காக்கத்தியர் கால கட்டிடக்கலை பாணியில் மேற்கு சாளுக்கியர் பாணியின் தாக்கத்துடன் கட்டப்பட்டுள்ளது. இங்கிருந்து வெளியே சென்று சிவபெருமானை பார்க்கலாம். சிவனை பார்க்கும் முன் இந்த மண்டபத்தின் வெளி அழகை பாருங்கள். இங்கு உள்ள இந்த தூண்கள் ஒவ்வொன்றும்
ஒரே மாதிரி அமைப்பில் அடுக்கி வைத்தது போல தெரிகிறது. இந்த கோயிலில் ஒரு விஷயம் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இங்கே சிமெண்ட் பயன்படுத்தப்படவில்லை. அப்படியென்றால் இந்த பெரிய கற்கள் எப்படி இவ்வளவு உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளன? அதற்கான பதில் இன்டர்லாக்கிங் முறையாகும். ஒவ்வொரு கல்லும் தனியாக வெட்டி வைக்கப்படவில்லை. அவை ஒன்றுடன் ஒன்று பூட்டப்படும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒரு கல்லில் நீட்டியுள்ள பகுதி மற்றொரு கல்லில் உள்ள குழியில் பொருந்துகிறது. பசில் பிளாக் போல ஒன்றோடு ஒன்று பூட்டிக்கொள்ளும் அமைப்பு. அதனால்தான் இவை சாந்து அல்லது சிமெண்ட் இல்லாமலே உறுதியாக நிற்கின்றன. இவ்வாறான கட்டமைப்பு சிறிய அதிர்வுகள் ஏற்பட்டாலும் கட்டிடத்தை நிலைத்திருக்க உதவுகிறது. அடியிலிருந்து மேலே வரை ஒவ்வொரு கல்லும் திட்டமிட்டு பொருத்தப்பட்டுள்ளது. எங்கும் ஒரு பிசிறும் தெரியாத அளவுக்கு துல்லியமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுவே காக்கத்தியர்களின் கட்டிட நுண்ணறிவு. ஆனால் இந்த கோயில் எப்போதும் இப்படி அமைதியாக நிற்கவில்லை. 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டெல்லி சுல்தான்களின் படையெடுப்புகள் இந்த பகுதியை எட்டின. அந்த காலத்தில் இந்த கோயிலும் சேதமடைந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. நாம் இப்போது நின்று கொண்டிருப்பது நந்தி மண்டபத்தில். இந்த நந்தீஸ்வரர் சிலை ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. இதன் வழுவழுப்பு தன்மை பல 100 ஆண்டுகள் கடந்தும் அப்படியே உள்ளது. அந்த காலத்தில் இவ்வளவு கடினமான கிரானைட் கல்லில் இவ்வளவு மென்மையான பாலிஷ் எப்படி செய்தார்கள் என்று ஆச்சரியமாக உள்ளது. அனைத்து கோயில்களிலும் சிவலிங்கமும் நந்தியும் எதிரெதிரே அமைந்திருக்கும். ஆனால் இங்கு சிவன் நந்திக்கு நேர் எதிரில் இல்லை, மாறாக பக்கவாட்டில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பு ஆரம்பத்திலேயே இப்படித்தான் இருந்ததா அல்லது பின்னர் ஏற்பட்ட சுல்தான் படையெடுப்புகளின் காரணமாக அல்லது புனரமைப்பின் போது மாற்றப்பட்டதா என்று உறுதியாக தெரியவில்லை. இந்த மண்டபத்தின் உள்ளே சென்றுதான் சிவனை தரிசிக்க வேண்டும். அங்கு உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லாததால் வீடியோ எடுக்கவில்லை. இந்த கோயிலிலும் காக்கத்தியர்களின் முறையின்படி சிவலிங்கம் சதுர வடிவிலான பீடத்தின் மீது அமைந்துள்ளது. சிவன் இருக்கும் இந்த மண்டபத்தை பார்க்கும்போது வியப்பாக உள்ளது. இங்கு சுவரில் தூண்கள் உள்ளதா அல்லது தூண்களே சுவராக உள்ளதா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நுணுக்கமான வேலைப்பாடு. சிவபெருமான் இருக்கும் மண்டபமும் இன்டர்லாக்கிங் முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதில் எந்த கல் ஏதுடன் இணைகிறது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான வேலைப்பாடு உள்ளது. அந்த மண்டபத்தின் அருகில் நிற்கும் மனிதரை பாருங்கள். அந்த தூண்களின் உயரம் அவரை மிகவும் சிறியவராக காட்டுகிறது. அதுதான் இந்த கட்டிடத்தின் அளவு. இங்கு இருக்கும் இந்த கட்டிட அமைப்பை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிகிறது. இதன் அமைப்பில் எங்கும் முழு வளைவு காண முடியவில்லை. இருக்கும் வளைவுகளும் கூட பல சிறிய சதுர துண்டுகளை வைத்து அமைக்கப்பட்டவை போல தெரிகிறது. பொதுவாக கோயில்களில் உள்ள தூண்களில் கடவுளின் சிலைகளோ அல்லது உருவங்களோ செதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு அவ்வாறான செதுக்கல்களை விட இந்த மாதிரி வித்தியாசமான அமைப்பில் தூண் வடிவங்களை பார்க்க முடிகிறது. 800 ஆண்டுகளுக்கு முன் இது ஒரு உயிருடன் இருந்த வழிபாட்டு மையமாக இருந்துள்ளது. காலப்போக்கில் போராலும் இயற்கையாலும் சிதிலமடைந்தது. பின்னர் 2000களில் இந்திய தொல்லியல் துறையால் புனரமைக்கப்பட்டன. இந்த கோயிலின் மொத்த அமைப்பை பார்க்கும்போது கல்லில் வடிக்கப்பட்ட தேர் போல தெரிகிறது. தென்னிந்தியாவில் நாம் பார்க்கும் பாரம்பரிய கோயில்களைப் போல அல்ல, முற்றிலும் மாறுபட்ட அமைப்புடன் உள்ளது. இந்த கோயில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, ஒரு காலத்தின் கட்டிட நுண்ணறிவின் எடுத்துக்காட்டாகும். ஆட்சிகள் மாறினாலும் அமைதியாக நிலைத்திருக்கின்றன ஹனம்கொண்டாவின் 1000 தூண் கோயில். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.